எந்த ஒரு விஷயமுமே அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுன்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அடிக்ஷனும். இந்த காலகட்டத்தில் மொபைல் அடிக்ஷன், கேம்ஸ் அடிக்ஷன் அப்படின்னு நிறைய நம்ம பார்க்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது போர்னோகிராஃபி அடிக்ஷன். நிறைய பேர் இந்த போர்ன் வீடியோஸ் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறதுல அடிக்ட் ஆகிருக்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். திடீர்னு ஏன் நம்ம இதை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படின்னா, ரீசெண்டாக பண்ணியிருக்கிற ஒரு ஆராய்ச்சியில் ப்ராப்ளமேட்டிக் போர்னோகிராஃபிக் யூஸ் PPU அப்படிங்கிற விஷயத்தில் சில ஷாக்கிங்கான ட்ரூத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் கூட இந்த போர்ன் அடிக்ஷனும் இருந்தது அப்படின்னா 3 முக்கியமான விஷயத்தில் நம்மளால சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. முதல்ல ரிலேஷன்ஷிப்ஸ், 2வது லேர்னிங், 3வது மோட்டிவேஷன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே நம்மளால் ஹாப்பியாகவோ சாட்டிஸ்ஃபைடாகவோ இருக்க முடியாது. நம்மளால் ஒரு புது விஷயத்தை கற்றுக்க முடியாது. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் உத்வேகம், மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. சாதாரணமாக நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், ஒரு விஷயத்தை ஃபன்னாக பார்க்குறோம், எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹார்ம்லெஸ். ஆனால் இப்போ சொல்ல போகிற சிம்டமில் ஏதாவது 1-2 உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது ஒருவேளை பான் அடிக்ஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முதல்ல அளவுக்கு அதிகமாக 3-4 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாதிரி வீடியோஸோ மூவிஸோ பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஷேமும் அந்த கில்ட்டும் நிறைய இருக்கிறதுனால திரும்ப திரும்ப போய் அந்த ஹிஸ்ட்ரி டிலீட் பண்ணுறது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது, எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணுறது, இதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது கண்டிப்பாக அது அடிக்ஷனாக மாறி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு எரிச்சலோடையே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சிம்டம் தான். 3வது, உங்களோட டெய்லி ரொட்டீனில் பண்ண வேண்டிய நார்மலான விஷயத்தை கூட, உங்களோட பொறுப்புகளை கூட நீங்கள் சரியாக பண்ண முடியாமல் ஒன்று இக்னோர் பண்ணுறதோ இல்லைனா போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறதோ கூட ஒரு சிம்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, சாதாரணமாக நம்ம யாரையாவது பார்த்தாலோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பார்த்தாலோ கூட உங்கள் மைண்ட் நீங்கள் பார்த்த அந்த வீடியோஸோட உங்களை கனெக்ட் பண்ணி, இல்லைனா நீங்கள் சந்திக்கிற நபரை கனெக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபேண்டஸியான உலகத்திலேயே நீங்கள் எப்பவும் இருக்கீங்க, ரியாலிட்டிக்கே வரலை அப்படின்னா அதுவும் ஒரு சிம்டம் தான். அடுத்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனோ, நான் சரியாக தான் பண்ணுறேனா, நான் தப்பு பண்ணுறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால, ஆனால் இதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸும் பண்ண முடியாததுனால எப்போவுமே ஒரு இரிட்டேஷனும் கோவமும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு பான் அடிக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடிய விஷயங்கள். ஆனால் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? எப்போவுமே அந்த மாதிரி வீடியோஸில், அந்த மாதிரி மூவிஸில் வர அந்த ஆக்டர்ஸை பார்த்து அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறதுனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ கம்மியாகும் தெரியுமா? அதே மாதிரி உங்களோட சுயமரியாதையும் ரொம்ப கம்மியாயிடும். கன்சிஸ்டண்ட்டாக நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வர மன உளைச்சல்னால எப்போவுமே இந்த கோபமும் இரிட்டேஷனும் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள். இந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ண வேண்டிய 4 ஸ்டெப் என்ன தெரியுமா? முதல்ல, நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த வீடியோஸை இவ்வளோ நேரம் பார்க்க தொடங்குனீங்க அப்படிங்கிற அந்த ரீசனை முதல்ல கண்டுபிடிக்கணும். உங்களோட சோகமா, தனிமையா, வருத்தமா, இயலாமையா, எந்த விஷயத்தினால நீங்கள் இப்படி அடிக்ட் ஆனீங்கிறத கண்டுபிடிக்கணும். 2வது, இந்த ரீசனில் எந்த விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற அந்த ட்ரிகர் பாயிண்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3வது, என்ன டைமில் யூஸ்வலாக நீங்கள் இந்த மொமெண்ட்டுக்கு வீக் ஆகிறீங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டைமில் பண்ணுறதுக்கான வேறு ஹெல்த்தியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 4வது, என்ன ஆனாலும் சரி உங்களோட கேட்ஜெட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தனிமையில் இருக்கவே கூடாது. கொஞ்ச நாள் ஒரு குரூப்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நடுலையோ இல்லை வீட்டில் இருந்தால் லிவிங் ரூம்லேயோ அந்த மாதிரி இருக்கிறது பெட்டராக இருக்கும். 2வது, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் வச்சு அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக தூங்க போயிடணும். தூங்க போகும்போது முக்கியமாக கேட்ஜெட்ஸை எடுத்துகிட்டு போகவே கூடாது. அடுத்தது, எந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை ஃபிசிக்கலாக என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டாவது எழுந்திரிச்சு போய் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4வதா, எப்பெல்லாம் உங்கள் மனசு அந்த ஃபால்ஸ் ஃபேண்டசி நோக்கி போயிட்டே இருக்கோ அந்த டைம்லலாம் கான்ஷியஸாக நீங்களே உங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது, இல்லை இது எனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம், நான் இதுலேருந்து வெளியில் வரணும், இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த கான்ஷியஸாக நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் க்ரோனப்ஸ்க்கு சொல்கிற டிப்ஸுங்க. இப்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அவங்க இந்த மாதிரி மூவிஸோ இல்லை இந்த மாதிரி வீடியோஸோ ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேரண்ட் நம்ம கண்டிப்பாக பயங்கரமாக ஷாக் ஆகிடுவோம். ரொம்ப கோபம் நம்ம மேலேயும் வரும், குழந்தைங்க மேலேயும் வரும். ஆனால் அந்த மொமெண்ட்டில் கொஞ்சம் நிதானமாக இருந்து இந்த ஏஜ்
ஏஜில் இந்த மாதிரி சலனம் வர்றது சகஜம் தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கிறதுனால குழந்தைங்களோட பேசும்போது முதல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அடலசன்ஸ் குழந்தைங்களோட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வாங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கோங்க, ஒரு மோட்டிவேஷனோட வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.